லோ கிக் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இப்போ லோ கிக் அப்படின்றது நம்ம வந்து கிக்கை வந்து லோ கிக் அடிக்கும்போது இந்த கிக்கை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நான் உண்மையில் சொல்கிறேன், லோ கிக்கு தான் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்லையும் உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காமன் மேன், அதாவது நார்மலான மனுஷங்க கூட, அதாவது நார்மலான ஆளுங்க கூட இதை பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு பயன்படும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஆள் நம்ம எது பண்ணாலும் யாராக இருந்தால் நம்ம முன்னாடி தான் வந்து எதுவும் பண்ணி ஆகணும், நம்ம கிட்ட வந்து ஆகணும். ஸோ அப்படி வரும்போது நம்ம கழுத்தை போட்டுச்சாலும் சரி, இல்லை நம்ம கிட்ட வந்தாலும் சரி, அடிக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த முனங்கால் கீழே அடிக்கிறது, செகண்ட் லெவல் வந்து முனங்கால் அடிக்கிறது, மூணாவது வந்து தொடையில், அதாவது தைஸில் அடிக்கிறது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கழுத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா யாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளின்லாம் பிடிக்க மாட்டாங்க, ரொம்ப கிட்ட வந்து தான் நம்ம கழுத்தை பிடிப்பாங்க, நம்ம ஷர்ட்டை பிடிப்பாங்க. இது யாராவது பிடிச்சாங்க அப்படின்னா இதான் லோ கிக். அளவுக்கு டக்குன்னு அடித்து ஒரு ஸ்பாண்டில் அடிக்கணும். இது வந்து பட்டர்ஃப்ளை, அதாவது உங்களோட கால் முழுசுமே பாதம் தரையில் இருக்கு இல்லையா, அந்த தரையில் இருக்கிற பாதத்தை அப்படியே தூக்கி ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் அழகாக அந்த போனில் அடிக்கலாம். நீங்கள் தடுக்கலாம் வேண்டியதே இல்லை. வந்து இப்படி பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், தூக்கி அப்படியே ஒரு லோ கிக் இந்த இடத்துல டக்குன்னு அடிக்கணும். இப்படி அடிச்சிங்கன்னா எலும்பில் வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா அடி கொடுக்கும். அடி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கழுத்தை பிடிக்கிறத வந்து இதாகிடும். இது வந்து தற்காப்பு கலை கற்றுக்கிட்டு மட்டும் கிடையாது, இதை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க கூட இதை வந்து பண்ண முடியும், இந்த டிஃபென்ஸ். தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வீடியோக்குள்ளே போய் என்னோடய ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னுமே தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, இது அடுத்த வந்து முட்டி, முனங்கால், அதாவது முனங்கால் டு தொடை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. மார்ஷல் ஆர்ட்ஸ்னால அவங்க தலைக்கு மேலே